நேயர்கள் கேட்க இருப்பது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் பத்திரிகையாளர் தில்லையப்பன். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரில் 6ஆம் நாள் நிகழ்ச்சி இன்று காலை 9:30 மணியளவில் தொடங்கியது. சபாநாயகர் திரு செல்வம் வெளியூர் சென்றிருப்பதால் துணை சபாநாயகர் திரு ராஜவேலு திருக்குறளை வாசித்து சபை நடவடிக்கைகளை தொடக்கி வைத்தார். கேள்வி நேர நிகழ்ச்சியில் திமுக உறுப்பினர் திரு நாஜிம், புதுச்சேரி மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட பிசிஎஸ் பணியிடங்கள் எத்தனை, நுழைவு நிலை, தேர்வு நிலை, இள நிர்வாக நிலை, முது நிர்வாக நிலை ஆகிய நிலைகளில் தற்போது எத்தனை பேர் பணியில் உள்ளனர், எத்தனை பிசிஎஸ் பணியிடங்களை அதிகரித்துக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது, அதனை யுபிஎஸ்சியில் அறிவிக்க புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை எடுத்த நடவடிக்கை என்ன, எத்தனை பேர் எத்தனை ஆண்டுகளாக சிடிசி முறையில் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளிக்கையில், பிசிஎஸ் விதிகள் 1967 படி ஒப்புதல் அளிக்கப்பட்ட பணிகளின் எண்ணிக்கை 62. தற்போது பல்வேறு நிலைகளில் 78 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். அதிகரிக்கப்பட்ட 94 பணியிடங்களுடன் கூடிய திருத்தப்பட்ட பிசிஎஸ் விதிகளுக்கு யுபிஎஸ்சி ஒப்புதல் வழங்கியுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு பிறகு திருத்தப்பட்ட பிசிஎஸ் விதிகள் அரசிதழில் வெளியிட்டு நேரடி நியமனத்திற்கான காலி இடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடுவதற்காக யுபிஎஸ்சிக்கு அனுப்பப்படும். சிடிசி முறையில் 18 பேர் பணியாற்றுகிறார்கள். அவர்களில் 2 பேர் 3 ஆண்டுகளுக்கு மேலாகவும் 16 பேர் ஓராண்டுக்கு மேலாகவும் பணியாற்றுகிறார்கள் என்றார். உடன் பேசிய திரு நாஜிம், இதே பதில்தான் கடந்த ஆண்டும் தெரிவிக்கப்பட்டது. சிடிசி முறை தேவையில்லை. இதற்காக தலைமை செயலர் தலைமையில் ஒரு குழுவை டெல்லிக்கு அனுப்பி அனுமதி பெற்று வந்து முறையாக பதவி உயர்வு தாருங்கள் என்று கோரிக்கை வைத்தார். அப்போது முதலமைச்சர் திரு ரங்கசாமி, முன்பு அட்டாக் முறையில் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பு இருந்த தலைமை செயலர் ஒப்புக்கொள்ளவில்லை. இதனையே அடுத்து வந்த தலைமை செயலர்களும் பின்பற்றி வருகின்றனர். இது குறித்து தற்போதைய தலைமை செயலரிடம் தெரிவித்துள்ளேன். அவரும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் என்றார். அதனைத் தொடர்ந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ்குமார், நகராட்சி மூலம் பல்வேறு பணிகளுக்கு சாலை தோண்ட அனுமதி பெற பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதை அரசு எளிமைப்படுத்துமா என்று எழுப்பிய கேள்விக்கு, அனுமதியை துரிதப்படுத்த இணையவழி மூலமாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட பாஜக உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம், உறுப்பினர்கள் கஷ்டப்பட்டு சாலை போடும் பணியை மேற்கொண்டால் பின்னாலேயே உடைத்துக் கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் பஞ்சாயத்து தலைவர் அனுமதி கொடுத்தால்தான் சாலைகளை உடைக்க முடிகிறது. அதுபோல் புதுச்சேரியில் சாலைகளை உடைக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அனுமதி தரும் நிலையை கொண்டு வர வேண்டும் என்றார். அதே சமயம் காங்கிரஸ் உறுப்பினர் திரு வைத்தியநாதன், குடிநீர் உள்ளிட்ட வசதிகளுக்காக சாலைகளை உடைக்க மக்கள் அனுமதி கேட்டால் உடனடியாக தருவதில்லை, கம்பெனிகள் கேட்டால் உடனடியாக அனுமதி தருகின்றனர் என்றார். உடன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, உள்ளாட்சி தேர்தல் நடத்தினால் இந்த பிரச்சினை சரியாகும் என்றார். இதனை அடுத்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ்குமார், வாகன நிறுத்தம் உள்ளிட்ட வசதிகளை செய்யாமல் பழைய வீடுகளை தங்கும் விடுதிகளாக மாற்றும் இடங்களில் வந்து தங்குபவர்கள் வாகனங்களை பிற வீடுகளின் வாசலில் நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறுகையில், புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தங்குவதற்கு அறைகள் அதிகம் தேவைப்படுகிறது. அதனால் பழைய வீடுகள் மாற்றம் செய்யப்பட்டு விடுதிகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விடுதிகள் நகராட்சி மற்றும் காவல்துறை மூலம் முறைப்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். அவரை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் திரு KSP ரமேஷ், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அதிக நோயாளிகள் வருவதை கவனத்தில் கொண்டு கூடுதல் செவிலியர்களை நியமிக்கப்படுவார்களா என்று எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் புதியதாக 226 செவிலியர்களை நியமிக்க உள்ளதாக கூறினார். அதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர் திரு செந்தில்குமார், கிருமாம்பாக்கம் துணைமின் நிலைய உதவி பொறியாளர் அலுவலகம் மற்றும் பாகூர் இளநிலை பொறியாளர் அலுவலகங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணியாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, தற்போது எத்தனை பணியிடங்கள் காலியாக உள்ளன, அதனை உடனடியாக நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் திரு நமச்சிவாயம், மொத்தம் 66 பணியிடங்கள், அதில் 23 பணியிடங்கள் காலியாக உள்ளன. விரைவில் 73 இளநிலை பொறியாளர் மற்றும் 177 கட்டுமான பணியாளர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அப்போது காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதியைச் சேர்ந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு PR சிவா, அரசியல் பணிபுரிந்து இறந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு எப்போது வேலை வழங்கப்படும் என்று எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்வது தொடர்பான ஒரு கொள்கை முடிவை அரசு விரைவில் எடுக்கும் என்று உறுதியளித்தார். அவரை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு சிவா பேசுகையில், கடல் அரிப்பிலிருந்து மீனவ கிராமங்களையும் மக்களையும் பாதுகாக்க NCCR திட்டத்தில் தூண்டில் முள் வளைவு அமைக்கும் திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன,
மீன்வளத்தை பெருக்க கடலோர கிராமங்களில் மத்திய மீன் ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் செயற்கை பாறை திட்டுகள் அமைப்பதன் தற்போதைய நிலை என்ன என்றும் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், புதுச்சேரி பிராந்தியத்தில் குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம் மற்றும் சோலைநகர் கடலோர மீனவ கிராமங்களில் தூண்டில் முள் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் 1000 ரூபாய் கோடியில் ஈஷோர் திட்டத்தின் மூலம் புதுச்சேரியின் 24 கிலோமீட்டர் கடற்கரையை பாதுகாக்கும் திட்டமும் உலக வங்கி நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்படும். இதற்கு மத்திய அரசின் 2 துறைகள் அனுமதி கொடுத்துவிட்டன என்றும் செயற்கை பாறை திட்டுகள் இந்த வாரம் கடலில் கொட்டும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து பூஜ்ய நேரத்தில் சுயேட்சை உறுப்பினர் திரு அங்காளன் பேசுகையில், தூய்மை பணிகள் தற்போது தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த தனியார் நிறுவனத்தின் மூலம் தூய்மை பணியை மேற்கொண்டு வரும் பணியாளர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் தரப்படவில்லை. இதனால் கிராமப்புற பகுதிகளில் தூய்மை பணி மேற்கொள்ளப்படாமல் உள்ளது. எனவே அவர்களுக்கு சம்பளத்தை வழங்க செய்து தூய்மை பணியை தொடரச் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர் திரு நாஜிம் பேசுகையில், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 3 மாத சம்பளம் பாக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அவர்களுக்கு நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும் என்றார். அதன் பின்னர் நியமன சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு பேசுகையில், வெளியூர் ஆயுஷ் மருத்துவமனை 50 படுக்கை வசதியுடன் தொடங்கப்பட்டது. அங்கு நாள் ஒன்றுக்கு 100 முதல் 200 நோயாளிகள் வரை வருகின்றனர். ஆனால் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் இல்லை. எனவே அங்கு கூடுதல் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். மேலும் மாஹேயில் உள்ள ஆயுர்வேதா மருத்துவ கல்லூரி பயிற்சி மருத்துவர்களை வெளியூர் ஆயுஷ் மருத்துவமனையில் பணியாற்ற செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் கடந்த 15ஆம் தேதி கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஆசிரியரிடம் செயின் பறிப்பு முயற்சி நடைபெற்றுள்ளது. இதற்கான ஆதாரமாக சிசிடிவி காட்சியும் உள்ளது. இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்க சென்றால் திருடா போய்விட்டது என்று அலட்சியமாகவும் அவமதிக்கும் வகையிலும் பேசியுள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரைத் தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் பேசுகையில், புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்திற்கான மைதானம் தனியார் நிலத்தில் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் சார்பாக கொடுத்த பல கோடிகளில் கட்டப்பட்டுள்ளது. 15 ஆண்டுகள் கழித்து தேய்மானம் என்ற அடிப்படையில் மிக மிக குறைந்த தொகைக்கு அந்த பல 100 கோடி மதிப்புள்ள புதுச்சேரி கிரிக்கெட் வாரியத்திற்கு சொந்தமான இடம் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும் வகையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாம். எனவே புதுச்சேரி அரசு பணம் கொடுத்து அந்த இடத்தை அரசுடைமையாக்க வேண்டும். மேலும் அங்கு கடந்த 6 ஆண்டுகளாக புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு பிற மாநில வீரர்களை அழைத்து வந்து அவர்களின் ஆதார் கார்டை புதுச்சேரியில் உள்ள ஏதாவது வீட்டு விலாசத்தில் வசிப்பதாக மாற்றி வாய்ப்பு தரப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் மூலம் புதுச்சேரியில் ஆண்கள் 5 பேர், பெண்கள் 4 பேர் விளையாடுகிறார்கள். அவர்களுக்கு சுமார் 8 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. இதுவும் வெளிமாநில வீரர்களுக்கே செல்கிறது. இதன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அவரைத் தொடர்ந்து பாஜக உறுப்பினர் திரு கல்யாணசுந்தரம் பேசுகையில், தேசத்தின் பாதுகாப்பிற்காக பணிபுரிந்து ஓய்வு பெற்று திரும்பும் துணை ராணுவ படையினர் இக்கால விடுதலை போராட்ட வீரர்கள்தான் என்பதை நமது அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். BSF, CRPF, CISF போன்ற துணை ராணுவ படையில் சேர்ந்து தங்களது குடும்பங்களை பிரிந்து தேசத்தின் பாதுகாப்பிற்காக உழைத்து ஓய்வு பெறும் துணை ராணுவ படை வீரர்களுக்கு டெல்லி, கோவா, டையூ, டாமன், அந்தமான் நிக்கோபார் போன்ற யூனியன் பிரதேசங்களில் வழங்கப்படும் சலுகைகளை நமது மாநிலத்திலும் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அவரைத் தொடர்ந்து சுயேட்சை உறுப்பினர் திரு நேரு பேசுகையில், தாய்மொழியான தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக புதுச்சேரி, காரைக்காலில் செயல்படும் வணிக நிறுவனங்களில் உள்ள பெயர் பலகைகள் மற்றும் விளம்பர பலகைகளில் தமிழ் எழுத்துக்களின் வாசகங்கள் முதல் வரிசையில் அரசு இடம்பெற செய்யுமா என்று எழுப்பிய கேள்விக்கு இதற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளித்து பேசுகையில், தமிழில் பெயர் பலகை கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கடைகள், வணிக நிறுவனங்கள் பெயர்களை தமிழில் எழுதி வைக்க வேண்டும். தமிழில் எழுத வேண்டும் என்பது உணர்வுபூர்வமாக தானாக வர வேண்டும் என்றும் அரசு விழா அழைப்பிதழ்களும் கட்டாயம் தமிழில் இருக்க வேண்டும் என்றார். அவரைத் தொடர்ந்து நியமன உறுப்பினர் திரு ராமலிங்கம் பேசுகையில், கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு அப்பள்ளி நிர்வாகம் தர வேண்டிய ஓய்வூதியத்தில் 5% தராததால் முழுவதும் கிடைக்கவில்லை. இதற்காக வழக்கு தொடுத்தவரும் இறந்துவிட்டார். அதே சமயம் அந்த பென்ஷனை நம்பியிருப்பவர்கள் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே அரசு 5% தவிர்த்து மீதி உள்ள 95% ஓய்வூதியத்தை அவர்களுக்கு வழங்க முன்வர வேண்டும் என்றார். அவரைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் திரு AKD ஆறுமுகம் பேசுகையில், புதுச்சேரியில் அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் 47,000 பேர் உள்ளனர். அவர்களிடம் எந்த கருத்தும் கேட்காமல் அவர்களை மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்த்து அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தில் 1000 ரூபாயை பிடித்தம் செய்து கொண்டனர். இதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். எனவே ஓய்வூதியத்தை பிடித்தம் செய்து கொள்ளாமல் முழுமையாக அரசு ஊழியர்களிடம் தர வேண்டும் என்றார்.
அப்போது குறுக்கிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார், விருப்பப்படுபவர்களை மட்டும் மத்திய அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும், பிறருக்கு அவர்களது ஓய்வூதியத்தை முழுமையாக தர வேண்டும் என்றும் கூறினார். அத்துடன் பூஜ்ய நேரம் முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பாஸ்கர், திரு செந்தில்குமார், திரு சம்பத், திரு வெங்கடேசன், திரு KSP ரமேஷ், திரு நேரு, திரு வைத்தியநாதன் ஆகியோர் பேசினர். அப்போது பிற்பகல் 2:45 மணியானதை தொடர்ந்து சட்டப்பேரவையை நடத்திய துணை சபாநாயகர் திரு ராஜவேலு பேரவையை புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு ஒத்திவைத்தார். நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் பத்திரிகையாளர் தில்லையப்பன். வாசித்தவர் வீரமணி.